தொடர்ந்தும் காசா அப்பாவிகள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி கொண்டே வருகிறது. ஒரு நாள் விடாமல் இதுவரைக்கும் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல்களை தொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த தாக்குதல்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், பொதுமக்களை அழிக்கிறார்கள், பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஆனால் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை இலக்கு வைத்து கொலை செய்தோம், அழித்தோம், கொன்றோம் என்கிற பதில்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அங்கு கொல்லப்படுகிறவர்கள் பொதுமக்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளோ பொதுமக்களையும் குழந்தைகளையும் கூட பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினராக சித்தரித்துக் கொண்டு இந்த அநியாயங்களை செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் காசா நகர மாவட்டத்திற்கு இன்றைக்கு கட்டாய வெளியேற்ற அச்சுறுத்தல்களை விடுத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். காசாவில் காசா சிட்டியை ஒட்டிய ஒரு மாவட்டம் தனியாக காசா டிஸ்ட்ரிக்ட் என்று பிரிச்சிருக்கிறாங்க. அந்த காசா டிஸ்ட்ரிக்ட் அந்த சிட்டிக்குள்ள ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அந்த பகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஷேக் ரதுவான் பகுதிகளில் இருந்து பாலஸ்தீன அப்பாவிகள் வெளியேற்றப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஏரியாக்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்களை நடத்த போவதாகவும் அதனால் வெளியேறுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பகுதிகள் எல்லாமே சமாதான உடன்படிக்கை பிரகாரம் மொத்தமாக எல்லோ பார்டருக்கு வெளியில பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்காகத்தான் இந்த வெளியேற்ற உத்தரவுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கொடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இஸ்ரேலுக்குள்ள எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக காசா அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய தேவையும் இஸ்ரேலுடைய ஆளும் நெத்தன்யாகுவினுடைய அரசுக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது. அது என்ன, அவங்கள தாக்குதல் நடத்தினா இவங்க ஜெயிக்க முடியுமான்னு நினைச்சீங்கன்னா, இஸ்ரேலை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல்ல ஒருத்தர் ஜெயிக்கணும்னு சொன்னா, ஆட்சியை பிடிக்கணும்னா எவனுக்காவது அடிக்கணும், எவனையாவது கொல்லணும், எவனோடையாவது சண்டை பிடிக்கணும், எவனோடையாவது யுத்தம் பண்ணணும், எங்கேயாவது குண்டு போடணும். அதுதான் அந்த மக்கள் ரசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யூதர்கள் காலாகாலமாக அவருடைய கொள்கை கோட்பாடுகளாக இதையே செயல்படுத்தி வந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தினூடாக அவர்கள் தற்போது காசா மாவட்டத்திற்கு தாக்குதல் அச்சுறுத்தல்களை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல, காசா நகரத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய அல் ஷாத்தி அகதிகள் முகாமின் மீது இன்றைக்கு இஸ்ரேல் ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்கிற தகவல்களை அல் ஜசீராவினுடைய அரபி தளம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற முழுமையான தகவல்கள் வரவில்லை. ஆனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்தும் காசா அப்பாவிகளை அழிக்கக்கூடிய காரியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் செயல்பட்டு வருகிறது என்பதை மிக தெளிவாக இந்த செய்திகள் உறுதிப்படுத்தக்கூடிய சூழல்ல தான் ஈரானிய நாடாளுமன்ற செய்தி நிறுவனத்தினுடைய தலைவராக செயல்படுகிற மஹதி ரஹீமி இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னா, இந்த மாதம் ஆரம்பத்திலேயே சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து மக்கா அக்ரிமெண்ட் என்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணது நமக்கு எல்லாம் தெரியும். அதாவது இந்த அக்ரிமெண்ட்டுடைய சுருக்கம் என்னன்னு கேட்டா, எந்த நாடுகளையாவது இந்த 3 நாட்டில் எதையாவது வேறு ஒரு நாடு தாக்கினால் இந்த 3 நாடும் இணைந்து அதை எதிர்கொள்வது. குறிப்பாக சவுதி அரேபியா மேல யாராவது அட்டாக் பண்ணினாங்கன்னா துருக்கியும் பாகிஸ்தானும் உதவிக்கு வரும். பாகிஸ்தான் மேல யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா சவுதி அரேபியாவும் துருக்கியும் உதவிக்கு வரும். துருக்கி மேல அட்டாக் பண்ணாங்கன்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் உதவிக்கு வரும். இதுதான் அந்த அக்ரிமெண்ட்டுடைய சாராம்சம். ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல் நடத்தினால் சவுதி வருமா என்கிற கேள்வி இருக்கிறது. சவுதி மேல ஈரான் தாக்குதல் நடத்தினால் துருக்கியும் பாகிஸ்தானும் வருமா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்படி ஒரு நாட்டின் மேல இப்படியான நாடுகள் தாக்குதல் நடத்தினால் அந்த நாடுகளோடு நட்பிலே இருக்கக்கூடியவர்கள் வருவார்களா என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த மக்கா அக்ரிமெண்ட்ல மற்ற நாடுகளை இணைத்துக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டி வருகிறது சவுதி அரேபியா. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாள் ஈரானுடைய நாடாளுமன்ற செய்தி நிறுவனத்தினுடைய தலைவர் மஹதி ரஹீமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல அல் மையாதீன் செய்தி தொலைக்காட்சி இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. மக்கா அக்ரிமெண்ட்ல இணைந்து கொள்ளுமாறு ஈரானுக்கும் உத்தியோகபூர்வ அழைப்பு வந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஈரானை சேர்த்துக் கொள்வதற்கு சவுதி அரேபியா முற்படுகிறது. ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல சவுதி மேல, குவைத் மேல, பஹ்ரைன் மேல, யுஏஇ மேல, எல்லா அரபு நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை
இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவது ஈரான் தான். ஈரான் தான் இப்ப மத்திய கிழக்குல மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு எதிராக அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறாங்க. அவங்க தான் பலமான சக்தியாக மாறி இருக்கிறார்கள். இந்த நிலையில ஈரானை மக்கா அக்ரிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா கதையை ஓச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஈரான் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள போகுமாக இருந்தால் அது சவுதிக்கும் மத்திய கிழக்குக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியும் கூட. பிளஸ் என்னன்னு சொன்னா, ஈரான் இவர்களை தாக்குகிறதோ இல்லையோ, இனிமேல் மத்திய கிழக்குல எந்த நாட்டை யார் தாக்கினாலும் ஈரானும் கூட வந்து நின்று அவர்களுக்கு எதிராக சண்டையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஈரான் இந்த அழைப்பை எப்படி பார்க்க போகிறது என்கிற செய்திகள் இருக்கிறது. உயர்மட்ட செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நாங்க இந்த செய்திகளை கொடுத்துட்டோம், அவங்க இது தொடர்பாக கலந்துரையாடி பதில்களை சொல்லுவார்கள் என்று இன்றைக்கு ஈரானுடைய நாடாளுமன்ற ஊடக செயலாளர் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நல்ல காரியம் எந்த விதத்தில் நடைபெற போகிறது என்பது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் மேலதிகமாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, ஈரான் மேல அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே ஈரானுடைய நாணயம் ரொம்ப வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. அதாவது பணவீக்கம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஈரானுடைய ரியாலுடைய விற்பனை அல்லது ஈரான் ரியாலுடைய பெறுமதி எந்த அளவு நிலையாக இருந்ததுன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய $1 ஈரானுடைய ரியால்ல 14 லட்சங்கள் என்று பார்க்கிற அளவுக்கு உச்சகட்ட வேகத்தில் அவர்களுடைய பணவீக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிற சூழல்ல யுத்தத்துக்கு முன்பதாகவே இந்த நிலை இருந்தது. யுத்தத்தில் இன்னும் அதிகமான பணவீக்கம் ஏற்பட்டது. தற்போது மீண்டும் ஈரானுடைய பொருளாதாரத்தில் அவர்களுடைய கரன்சி ரேட் ஆக கீழிறங்கி போகக்கூடிய சூழல் இருக்கிற இந்த நேரத்தில் தான் ஈரானுடைய மத்திய வங்கியினுடைய தலைவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்திகள்ல ஈரானுடைய ரியாலின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவது தற்காலிகமானது, அதை உயர்த்துகிற, அதை பலமான நிலைக்கு கொண்டு வருகிற வேலைகளை ஈரான் தொடர்ந்து செய்து வருகிறது என்று ஒரு ஆறுதல் செய்தியை சொல்லி இருக்கிறார். இது அந்த மக்களுக்கு எந்த அளவு தூரம் எடுபடக்கூடிய செய்தி என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு மத்திய வங்கியின் தலைவர் இந்த செய்திகளை சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல், யுத்தத்தினுடைய ஆரம்பத்திலேயே நம்முடைய கரன்சி வீழ்ச்சி அடைய தொடங்கிச்சு. கடந்த 2 வாரங்கள்ல இந்த ரியாலுடைய மதிப்பு என்பது கிட்டத்தட்ட 10% இழப்பை சந்தித்திருக்கிறது என்று இன்றைக்கு ஈரானுடைய மத்திய வங்கியினுடைய தலைவர் ஆளுநர் இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார். கடந்த 2 வீக்குள்ள கொஞ்சம் கூடுதலாகவே ஈரானுடைய கரன்சி ரேட் இறங்கிக்கிட்டு போகுது. காரணம் என்னன்னு கேட்டா, புதிய தடைகளை ஈரான் மீது விதிக்க போவதாக தற்போது மீண்டும் அறிவித்திருக்கிறது அமெரிக்கா. அந்த நிலையில தான் இந்த பண பெறுமதி வீழ்ச்சி கூடுதலாக இடம்பெறுவதை அவதானிக்க முடியும். இந்த சூழல்ல தான் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக ரஷ்யாவோ சீனாவோ துணை நிற்காது. அந்த பொருளாதார தடைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வளமை போன்று நாங்கள் ஈரானோடு எங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் முன்னெடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ரஷ்யாவும் சீனாவும் கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அமெரிக்கா என்ன தடையை விதிச்சாலும் ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்கக்கூடிய நிலையில ரஷ்யா சீனாவினுடைய கோலேஷன்ல இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்கும். எனவே ஈரானுடைய வளமையான செயல்பாடுகளை அவங்க முன்னெடுத்து கொண்டு போகலாம். அது ஈரானுக்கு ஒரு பெரிய தாக்கமாக மாறப்போவது இல்லை, வளமையாக இருக்கக்கூடிய தாக்கமாகத்தான் இருக்க போகிறது என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியில பதட்டங்கள் அதிகரித்து தொடர்ந்து அந்த பதட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல 45 எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் கருப்பு பட்டியலை இணைப்பு கொடுத்திருக்கிறது. 45 கப்பலுடைய பெயர் லிஸ்ட வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 45 கப்பல்களுமே பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. எனவே இந்த கப்பல்கள் இதற்கு பிற்பட்ட நாட்களிலும் ஹார்முஸ்ல பயணிப்பதாக இருந்தால் முதல்ல ஈரான் இருந்து பிளாக் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா ஈரான் சமாதான நிலை வந்தாலும் இந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும் என்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. அந்த நிலையில தான் இந்த செய்திகள் வெளிவந்திருக்கிறது. 45 எண்ணெய் கப்பல்களுக்கு கருப்பு பட்டியல் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஈரான் வரலாற்றிலேயே மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்போம் என அமெரிக்கா மிரட்டுகிற நேரத்தில் தான் அதற்கு பதிலடியாக இந்த மிரட்டலான செய்தியை ஈரான் இன்றைக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழல் தான் ஈரானுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்ந்தும் உற்பத்தி திறன்களும் வளர்கிறது, கண்டுபிடிப்பு திறன்களும் வளர்கிறது என்கிற செய்திகளை IRGC இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. IRGC தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஹுசைன் மொஹப்பி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல அமெரிக்கா போர்க்களத்தை மாற்றி பொருளாதார யுத்தத்திற்கு சென்றிருக்கிறது. யுத்தத்துல மிலிட்டரி அட்டாக்க நிறுத்திட்டு ஈரான் மேல எக்கானமிக் ரீதியிலான ஒரு வார நம்ம பண்ணுவோம், ஈரான் அப்ப முடக்கலாம் என்கிற நிலைக்கு போயிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ராணுவ களம் என்பது ஈரான் வசம் இருக்கிறது.
ஈரான் தான் ராணுவ யுத்தத்தில் ஜெயிச்சிருச்சு. அப்படியான சூழல்ல தான் தற்போது ராணுவ ரீதியா ஈரானை தோற்கடிக்க முடியாது, நம்ம பொருளாதார ரீதியா தோற்கடிப்போம் என்று சொல்லி ஈரான் முயற்சி பண்ணுகிறது என்று கிண்டலாக இன்றைக்கு IRGC-னுடைய தளபதி இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் இன்றைய நாள் ஈரானை சென்றடைந்திருக்கிறார். ஈரானுடைய தலைநகர் தெஹரான்ல ஈரானுடைய அதிபரை அவர் சந்திக்கிறார். அதே நேரம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகர் ஹலீபாப் உள்ளிட்ட மிக முக்கியமான பல தலைவர்களையும் சந்திக்க இருக்கிறார் ஆசிம் முனீர். ஆசிம் முனீருடைய இந்த பயணம் தற்போது மிக முக்கியமான ஒரு பார்வையை கொடுத்திருக்கிறது. காரணம் என்று கேட்டா, இவர் நேரடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு தொடர்புல இருக்கக்கூடிய ஒருவர். பாகிஸ்தானுடைய அரசியல் கள நிலவரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பாகிஸ்தான் பிரதமரை விட அமெரிக்கா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ராணுவ தளபதிக்கு மேலதிகமான அதிகாரங்களையும் பாகிஸ்தான் வழியாக அவங்க எடுத்தும் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஒன் கால்ல பேசக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானுடைய பிரதமருக்கு அனுமதி உண்டோ இல்லையோ, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீருக்கு அந்த அனுமதி இருக்கிறது, அந்த டேலண்ட் இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவருகிறது. காரணம் என்ன? இம்ரான் கானை உள்ள போட்டது, இம்ரான் கானை முடக்கினது, இம்ரான் கானை அப்படி ஓரம் கட்டினது, இதுக்கு எல்லாவற்றுக்குமே முழுவதுமாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டிவா நின்று அமெரிக்கா சொல்றது எல்லாம் கேட்டு வேலை செஞ்சது ஆசிம் முனீர். இந்த ஆசிம் முனீரை தான் தற்போது சமாதானத்தின் முக்கியஸ்தராக அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டிருக்கு. அந்த அடிப்பில் ஆசிம் முனீர் தற்போது தெஹரான் போயிருக்கிறாரு. மீண்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளை உருவாக்குவதுதான் ஆசிம் முனீருடைய மிக முக்கியமான கடப்பாடாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிற நிலையில கடந்த 6 வாரங்களாக 6 வீக் 1.5 மாசமாக ஒரு யுத்தமும் இல்லை யுத்தமும் தான் என்கிற நிலை தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல தான் ஆசிம் முனீருடைய இந்த பயணம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடுத்தால் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், அடுத்ததாக அமெரிக்காவினுடைய எரிசக்தி துறைகள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறது ஈரான். இந்த அறிவிப்பு என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக, மிகப்பெரிய ஒரு பயங்கரமான எச்சரிக்கையாக மாறி இருக்கிறது. காரணம் என்று கேட்டால், ஈரானுடைய உள்கட்டமைப்புகள் இனிமேல் தாக்கப்பட்டால், ஈரானை நீங்க ஈரானுடைய ராணுவத்து மேல அட்டாக் பண்ணினா நாங்க உங்க ராணுவத்து மேல அட்டாக் பண்றது நியாயம், அதுதான் யுத்தமாக இருக்கணும். ஆனால் ஈரானுடைய பாலங்கள், ஈரானுடைய மின்சார நிலையங்கள், ஈரானுடைய தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஈரானுடைய பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரி உள்கட்டமைப்புகள் மேல அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தினால் ஈரான் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவுடைய எரிசக்தி நிலையங்கள் மேல, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பெட்ரோலிய உற்பத்தி நிறுவனங்கள் மேல அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்றாங்க. இது சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக மாறிவிடும். காரணம் என்று கேட்டா, அரம்கோ மேலேயே, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் மேலேயே அமெரிக்காவை இலக்கு வைத்து ஈரானியர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கிற எச்சரிக்கை தான் இதிலே இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக இந்த செய்தியை சொல்லுகிற நேரத்தில் ஈரான் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, எங்களிடம் ஏவுகணைகள் குறைந்து விட்டது, நாங்க பலவீனப்பட்டுட்டோம் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா நாங்க எவ்வளவு பலத்தோடு இருக்கிறோம்ங்கிறத உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏவுகணை உற்பத்தி மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பதையும் கூடுதலாக அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, செங்கடலில் பயணித்த சவுதி அரேபியாவுடைய தேசிய கப்பல் நிறுவனத்தினுடைய கப்பல்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய ராணுவ பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய தேசிய கப்பல் நிறுவனமாக இருக்கக்கூடிய பஹ்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் செங்கடலில் தங்களுடைய கப்பல்களில் ஒன்று தாக்கப்பட்டதை உறுதி செய்திருப்பதோடு அனைத்து மாலுமிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்கள், உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக வெளிவந்த ஒரு முக்கியமான செய்திதான், யமனுடைய ஹூத்தி படைப்பிரிவுகள் அம்சான் என்கிற சவுதி அரேபியாவுடைய ஒரு கப்பல் மேல பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்பது. எனவே தொடர்ந்தும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் ரெட் சீல சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கிறார். அதே நேரம் மேலதிகமாக ஹொர்முஸை மொத்தமாக இழுத்து மூடி வைத்துக் கொண்டிருக்கிறது ஈரான். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.